அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இன்னும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். 2 நாளாகும் 7வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளையே விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். ஏன்னா இஸ்ராயல் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 காரியங்கள் இதில் சொல்கிறார் பாருங்கள். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா 3 காரியங்கள். ஒன்று, அவர் நம்ம எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லுது. அவர் முகத்தை நம்ம தேடணுமா? எப்படி அவர் முகத்தை தேடணும்? தாழ்த்தணுமா? அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவது. 3 காரியங்கள் இதில் இருக்கிறது. முதலாவதாக தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி அவங்களை தேடணுமா? நம்மளை தாழ்த்தணும். அது சங்கீதம் 51:17 நீங்கள் பார்க்கும்போது, தேவன் கேட்ட பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனு நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணித்தீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அதுபோல் நம்ம எப்படி தேவனை தேடணுமன்னா, நொறுங்குண்ட ஆவியோட தாழ்மையோட தேவன் நம்ம தேடணும். 2வதாக தேவனுடைய முகத்தை நம்ம தேடணும். தேவனுடைய முகத்தை நம்ம தேடணும். அது எப்படி? தேவனோட முகத்தை நம்மளுக்கு மறக்கவே கூடாது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் முகத்தை எனக்கு மறக்காதீங்கன்னு. அதே போல் அதே சங்கீதம் 27:8 நீங்கள் பாருங்கள். என் முகத்தை தேடுங்கள், நீ சொன்னீரே, உன் முகத்தையே தேடுகிறேன் கர்த்தாவே என்று என் இருதயமே உம்மிடத்தில் சொல்லிற்று. அப்போது அவர் என்ன பண்ணுறார்? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே, உங்கள் முகத்தையே நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனுடைய முகத்தையே நீர் என்ன பண்ண தேடுங்க. 3வதாக நாங்கள் பார்க்கும்போது மனம் திரும்பணும். மாற்றும் உண்மையுமான மனம் திரும்புதல் நமக்கு வேணும். மனம் திரும்பணும். எத்தனை நாளைக்கு நம்ம வேஷம் போட்டுக்கொண்டு நம்ம சுத்த கொண்டு இறக்காமல் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீயும் நானும் மனம் திரும்பணும். நம்மளை பார்த்த ஜனங்களை சொல்லணும், இவளு கிறிஸ்தவுக்குள்ளே இருக்கிறா, கிறிஸ்தவ இவளுக்குள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லணும். நம்ம பேச்சு மாறணும், பெருமை மாறணும், ஆடம்பரம் மாறணும், நம்ம சிந்தைகள் எல்லாம் மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நம்ம வாழ்கிறவங்கள நம்ம இருக்கணும். நம்ம பார்த்த ஜனங்களெல்லாம் அவங்க ரட்சிக்கப்படணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, மனம் மனம் திரும்புகிறவர்களாக நாம் இருக்கணும். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அது பாருங்கள், 1 யோவான் 1:9 நீங்கள் பாருங்கள். நம்முடைய பாவங்களையே தாம் அறிக்கை இட்டால் பாவங்களையே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையுமே நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையும் நீதியும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய பாவங்கள் நம்ம அறிக்கை விடணும். பாவங்கள் நம்ம அறிக்கை விட்டு பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரை அறிக்கை விட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும்? நீக்கிடுறார். நம்மளை சுத்திகரிக்கிறார். நம் உண்மையுள்ளவர்களாக நீதியும் உண்மையுள்ளவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழணும். அன்பானவர்களே, இந்த 3 காரியங்கள் நம்ம செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை என்ன பண்ணுறாரு பாருங்கள். அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட நம்ம ஜனங்கள் யார்? அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, பாருங்கள் யார் கேட்குறாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு நம்ம பாவங்களை மன்னித்து நமக்கு க்ஷேமத்தை கொடுக்குற தேவன் நம்மளோட இருக்கிறார். நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? கேளுங்க. பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நீர் எங்களுக்கு யாருக்கும் கொடுக்காத ஸ்லாகியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தேவனே மாறிட்டு சுவாமி மாற்றுங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, அவங்களோட இருங்க. ஆமேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.